எனக்கு தெரில. இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைமு. ஆச்சரியமாக இருக்குது. அதிகமாக எங்கேயுமே என்னை பார்க்கவும் முடியாது. ஷூட்டிங் விட்டால் ஓடி போயிடுறாள் நான். சரி, இது ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்குது. இந்த சங்கத்துக்கு நான் 93 வந்தேன். 93 நான் வரும்போது 93 நான் அந்த சங்கத்துக்கு முதல்ல டான்ஸராக வரும்போது நான் சாதாரண செருப்பு காலில் தான் வந்தேன். சாதாரண ஒரு பாட்டா செருப்பு. அப்படியா? சாதாரண ஒரு பாட்டா செருப்பு. ஸோ முதல்ல நான் அந்த யூனியனுக்கு வரும்போது 93 சாதாரண செருப்போடு தான் இந்த யூனியனுக்கு வந்தேன். ஸோ இந்த யூனியனுக்கு காலடி வச்சதுக்கு அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான், உங்களுக்கு தெரியும், நான் ஒரு 6வது ரோல் ஆடி டான்ஸ் ஆடி, எங்கள் மாஸ்டர் தெரியும், ராஜசுந்தரம் பிரபுதேவா மாஸ்டர், எங்கள் மாஸ்டர் ராஜசுந்தரம் மாஸ்டர். அப்போது அவங்கக்கிட்ட நான் 6வது ரோல் ஆடி, 4வது ரோல் ஆடி, 2வது ரோல் ஆடி, 1வது ரோல் ஆடி, இப்படி வந்து ஒரு அசிஸ்டண்ட் ஆகி, அப்புறம் ஒரு மாஸ்டர் ஆகி, இன்றைக்கி மாஸ்டர் ஆகி 2001 மாஸ்டர் ஆனால் இன்றைக்கி 2025 வருஷம் ஆயிடுச்சு நான் மாஸ்டர் ஆகி. இந்த ஃபெப்ரவரியோட யாரோட இதுவும் இல்லை, நம்ம தனி தான். அப்போத்துலேருந்தே தனியாகவே இருந்துட்டோம், தனியாகவே வந்தோம், தனியாகவே தான் எல்லாமே, நம்ம வாழ்க்கை தனியாக தான். ஸோ இதுதான் சமீபத்தில் இந்த சங்கத்தோட விஷயங்கள் வந்து எப்போவுமே உங்களுக்கு தெரியும், டான்ஸஸும் சரி, டான்ஸ் மாஸ்டர்ஸும் சரி, எப்போவுமே ஒரு சங்கத்துக்குள்ளே தான் அவங்களோட எல்லாமே. அதாவது வெளியில் வராது. நாங்கள் அடிச்சுக்கிட்டாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடாக இருந்தாலும் சரி, அது என்றைக்கும் நாங்கள் வெளியில் கொண்டு போனதில்லை இது வரைக்கும். நாங்கள் இங்கே சண்டை போட்டுப்போம், மீட்டிங்கில் சண்டை நடக்கும். வழக்கமாக எல்லா சங்கம் மாதிரி தான் எங்கள் சங்கத்துலேயும் மீட்டிங்னால் சண்டை நடக்கும். ஜெயிச்சா ஒரு ஆப்போனண்ட் இருப்பாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு ஜெயிக்கிற டீம் இருக்கும், ஒரு ஆப்போனண்ட் இருப்பாங்க. அது வந்து சகஜம். ஸோ நம்ம சங்கத்துலேயும் எப்போவுமே அது ரெகுலர் தான். பட் இது வெளியில் போனதில்லை இது வரைக்கும். அது நம்ம சங்கத்துக்குள்ளே நடக்கும், நம்ம சங்கத்துக்குள்ளே சரி பண்ணிப்போம். இது வரைக்கும் நம்ம சங்கத்து விஷயங்கள் வெளியில் போனதில்லை. ஃபஸ்ட் டைம் இது வெளியில் கொண்டு போயிட்டாங்க. அதுதான் நடந்த விஷயங்கள். ஸோ அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நேற்று கூட 1-2 நண்பர் வெளியில் இருந்தாங்க. நான் எங்கே தப்பிச்சு ஓடிடுவேன்னு நினச்சி நான் ஓடலாம் இல்லை, நாளைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் போனேன். யார்? வினோத்னு ஒருத்தர். அப்போ நான் இல்லை, நாளைக்கு நான் கொடுக்குறேன்னு தான் சொல்லிட்டு போனேன். ஒரே நிமிஷம் வாங்க, இப்படி வாங்க, நீங்களா சந்துக்குள்ளே பூந்து வாங்க. வாங்க. இல்லை இந்த சரி வாங்க, ஜம்ப் பண்ணு. சரி சரி ஓகே. ஸோ இதுதான் விஷயம். நம்ம சங்கத்து விஷயங்கள் இது வரைக்கும் வெளியில் போனதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நேற்று நடந்தது. பட் இப்படி ஒன்று நடக்கும்னு சொல்லியிருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கலாம். பட் ஒன்றுமே இல்லை, திடீர்னு வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி மீட்டிங் கூட அவங்க கொடுத்த இடத்துல தான் நம்ம கொடுக்கணுன்ட்டு தான் இன்றைக்கி அதே இடத்துல வச்சோம். இல்லைன்னா நீங்கள் மட்டும் மேலே வச்சு ஏசி ரூமில் கொடுக்குறீங்க, நாங்களாம் இங்கே தானே கொடுத்தோன்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னு தான் இங்கே அதையும் கொடுக்குறோம். அப்போ பெண்கள் பாதுகாப்புக்கு வந்து இப்போ சரி, எங்க இதுல இது நான் பதில் சொல்றேன். எங்க இதுல வந்து பெண்களுக்குன்னு ஒரு குழு அமைக்கலாம்னு இருந்தோம் சார். உங்களுக்கு இல்லை சட்டப்பிரகாரம் சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிருக்காங்க சார். எது ஆக்ஷனே எடுக்கலாம், அதுக்கு தான் நான் கேட்கறேன் இருக்கேன். ஏன்னா பெண்கள் யாரெல்லாம் இப்போ சிலர் வந்து சொல்லாமல் இருக்கலாம் சார். பெண்கள் வந்து உங்ககிட்ட சொல்லாம அந்த கமிட்டியில தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணா அது வந்து எல்லாமே அனானிமஸா வச்சுப்பாங்க. அது தெரிஞ்சவங்க வரைக்கும் தான் விசாரிப்பாங்க. நீங்க ஒரு சங்கத்துக்குள்ள இருக்கவங்க எல்லாரும் விசாரிச்சீங்கன்னா நாளைக்கு அந்த பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு இருக்காது அப்படின்றது. அது தனி ஃபோன் நம்பரே இருக்குல்ல, அதுக்கு இல்ல உங்களுடைய நீங்க வைக்கணும் சார். அந்த ஐசிசி ஒன்னு வைக்கணும். நான் பண்ணிடுறேன். நான் எலெக்ஷனுக்குள்ள நான் பண்ணிட்டு போறேன். இந்த தகவலையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபோனை போட்டு. கடைசியா லாஸ்ட் என்ன சொல்யூஷன் இருக்கு? ஏனா நேத்து என்ன சொன்னாங்க? இல்ல இத முடிச்சறேனே. இத முடிக்கல. சோபி மாசல்லாம் சொல்லிட்டாங்க ஒரு வார்த்தை. அவர் ரிசீவ் பண்ணாத இல்ல இத முடிச்சறேன் சார். இது இல்ல அவங்க சொன்னது இதான் அந்த மினிஸ் புக். இந்த மினிஸ் புக் காட்டுங்க பா, யாரா புடிச்சு. இந்த மினிஸ் புக்ல இவ்வளவு பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு மீட்டிங்க்கு. இதெல்லாம் வந்தவங்களோட சைன். இதுதான் இது வரைக்கும். இப்போது இந்த மினிஸ் புக்கை அவங்க எழுதவே இல்லை. நான் ஏன் சைன் பண்ணல? இப்போது இதை திருப்பி ஏதாவது வந்ததுக்கப்புறம் எழுதிட போகிறாங்கன்னு தான் நான் ஒன்று எழுதி வச்சேன். இதை எழுதாமல் விட்டுட்டீங்க, அதனால் இதை திருப்பி யாரும் திருப்பி எழுத முடியாதுன்னு நாங்கள் எழுதி சைன் பண்ணி வச்சுருக்கோம். அது நிறைய நடக்கும் தெரியும்ல சங்கத்துக்குள்ளே.
எலெக்ஷன் வந்து போனதுக்கப்புறம் திருப்பி ஒன்று நடக்கும். அவங்க சொன்னாதான் மினிஸ்டர் நாங்க எழுதி முடிச்சிட்டோம். ஆமா. மேல தீர்மானம் எடுத்தாச்சு, மாஸ்டர் சைன் போடலன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆமா. அப்போ மினிஸ்டர் வந்து அவங்க ஃபில் பண்ண அந்த டைம்ல செக்ரட்டரி இருந்தார். செக்ரட்டரி தான் இது செஞ்சிருக்கணும். நம்ம தீர்மானம் எடுத்து கொடுப்போம், செக்ரட்டரி அது செய்யணும். அதுக்கப்புறம் எனக்கு படிச்சு காட்டணும். நான் படிச்சு காட்டதுக்கப்புறம் சரியாக நான் சைன் பண்ணணும். இதுதான் ஒரு சங்கத்தோட. மாஸ்டர் இப்போ நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் நான் டான்சர் நினைச்சிட்டு சாரி மாஸ்டர் இப்போ என்னன்னா பாலியல் புகார் வருது வெறும் வாய்ஸ் நோட்ல தான் இருக்குன்னு சொன்னீங்க. ஒரு கம்ப்ளைண்ட் வந்து தான் நடவடிக்கை எடுத்துன்னு சொன்னீங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா போலீஸே நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. உங்ககிட்ட ஏன் சொல்றாங்கன்னா இங்க இருக்க சங்கம் சார்ந்த நடவடிக்கை எடுக்கணும், விசாரிக்கப்படணும் தான் உங்ககிட்ட வருது. அது தொடர்பான விசாரணை நடந்ததா? நீங்க ஒரு தலைவரா விசாரிச்சீங்களா? இரு தரப்பையும் அழைச்சு விசாரிச்சீங்களா? இல்ல நான் என்ன சொல்றேன், நான் என்ன சொல்றேன், இது அவங்கக்குள்ள பேசிக்கிறது. நான் தான் சொன்னேனே, நல்லா இருக்கும்போது நான் இன்டெரக்டாக சொன்னேன், நல்லா இருக்கும்போது எல்லாம் போகிறேன். பிடிக்கலன்னொன்னே இப்போ நான் தான் எல்கேஜி பசங்க மாதிரி நான் ஒரு சொன்னேன். அது நான் சொன்னது புரிஞ்சில்ல? நான் ஒரு நிமிஷம், நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சா இல்லையா? நல்லா இருக்கும்போது ஓகேங்க, நல்லா இருக்கும்போது அவங்க போயிடுறாங்க, ஜாலியாக இருக்காங்க, போகிறாங்க வராங்க. பிடிக்கலன்னும் போது ஒன்று வெளியில் வருது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு கம்ப்ளைண்டாக வந்தால் தானே. இப்போ இது பிரகாரம் நான் இன்னொன்றும் காட்டுறேன். அந்த பேப்பருங்க சிஎஸ்ஆர் இது இவங்க திருப்பி சொல்ல அவர் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க, யார் மாறின்றவர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க, போலீஸில் இந்த சொல்கிறவங்க இப்போ நேற்று உங்களுக்கு சொன்னாங்களே அந்த 4 பேரையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அப்போ அங்கேயும் ஆதாரம் இல்லை. இது அதோட சிஎஸ்ஆர் காப்பி இந்தாங்க, டேட்டோட பாருங்கள். அவர் மாங்காட்டில் இருக்கார். அவர் மாங்காடு ஸ்டேஷனில் என்னை பற்றி இந்த மாதிரி பாலியல்னு சொல்கிறாங்க சார், எனக்கு புரியலை, நான் அப்படி எதாவது பண்ணியிருந்தா எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்கள், என்னை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் கூப்பிட்டு 4 பேரையும் விசாரிச்சு அந்த 4 பேர் பேரும் இதில் இருக்குது. நானே படிப்பீங்களா? நானே படிக்கணுமா? அந்த 4 பேர் பேரையும் படிங்க. அவங்க போய் இல்லைன்னு மன்னிப்பை எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ திருப்பி ஏன் அதை எடுக்கிறாங்க சொல்லுங்கள். சதீஷ் பாபு, மதன் கார்த்திக், கந்தசாமி, ரஞ்சித் மற்றும் சதீஷ். கந்தசாமினா யாரும் தெரியாது. கந்தாஸ் மாஸ்டர், எல்லாம் மாஸ்டர் தான். ஆமாம், அவர் போய் சிஎஸ்ஆரும் போட்டு அவங்க போலீஸ்லேயும் கூப்பிட்டு அவங்கள விசாரித்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி அவதூறு பரப்பாதீங்க, அப்படி பரப்புனா நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம், உண்மையாக இருந்தால் எத்தனை வந்து கொடுங்க நாங்கள் எடுக்கிறோம் அவரும் சொல்லிட்டார். இதுதான் இந்த சிஎஸ்ஆர் காப்பி.